அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கி டெக் அப்டேட்ஸ் குயிக்காக பார்த்துடலாம். பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை ஷாமி டிவைஸ் வாங்கணும் அப்படின்னா அமேசானில் நல்ல ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாம்சங்கும் பிளாக் ஃப்ரைடே சேல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எம் சீரீஸில் 2 ஆஃபர் இப்போ ரிவீலாக இருக்குது. அதுவும் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 895 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வனா. இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். நீங்கள் வாட்ஸ்அப் டெஸ்க்டாப் இல்லைனா லேப்டாப்பில் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதில் வந்து புதுசாக ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர் இப்போ வர்ற மாதிரி இமேஜஸ் ரிவீலாக இருக்குது. இங்கே இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா டெஸ்டிங்கில் தான் கொண்டு வந்திருக்காங்க. மொபைல் வெர்ஷனில் வந்து செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் போட்டுக்கலாம், பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணலாம், இல்லைனா ஃபிங்கர் பிரிண்ட் அத்தன்டிகேஷன் கூட இருக்குது. அதே டெஸ்க்டாப் லேப்டாப்பில் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ வாட்ஸ்அப் இப்போ அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இனிமேல் டெஸ்க்டாப் லேப்டாப்பும் வந்து நம்ம வாட்ஸ்அப் வந்து பாஸ்வேர்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இமேஜஸ் வந்திருக்கு. பீட்டா டெஸ்டிங்கில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளாக ரோல் அவுட் ஆகும். ஏன்னா மல்டி டிவைஸ் சப்போர்ட், கம்பேனியன் மோடெல்லாம் கொண்டு வரதுனால இந்த ஃபீச்சரும் இவங்க டெஸ்க்டாப் லேப்டாப்க்கு கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. பேடிஎம் ஆப்பில் ஒரு புது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட் கண்டிப்பாக பேடிஎம் யூசர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கும். ஏன்னா இனிமேல் பேடிஎம் ஆப் வழியாக மற்ற யூபிஐ சர்வீஸ், ஜிபே, ஃபோன்பே எல்லாருக்குமே வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போன வாரத்துலேருந்து இந்த அப்டேட் ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பேடிஎம் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பேடிஎம்லேருந்து இன்னொரு நம்பருக்கு பணம் அனுப்பணும்னா அந்த நம்பர் வச்சுருக்கிறவங்களும் பேடிஎம் ஆப் வச்சுருந்தா மட்டும்தான் பணம் அனுப்ப முடியும். ஆனால் இனிமேல் வந்து பேடிஎம் ஆப் வழியாக வந்து எதிரால் ஜிபே வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஃபோன்பே, அமேசான் பே, வேறு தேர்ட் பார்ட்டி எந்த யூபிஐ சர்வீஸ் வச்சுருந்தாலுமே பேடிஎம் வழியாக நீங்கள் பணம் அனுப்பலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போன வாரத்துலேருந்து எல்லாருக்கும் இதை ரோல் அவுட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பேடிஎம் யூசர் அப்படின்னா இனிமேல் நீங்கள் ஜிபே, ஃபோன்பே என்ன வச்சுருக்காங்களோ எல்லாருக்குமே நீங்கள் பணம் அனுப்ப முடியும் பேடிஎம் ஆப் வழியாக. ஸோ இதுக்கான காரணம் அவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா, அதிகம் பேர் பேடிஎம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வந்து இந்த புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பேடிஎம் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அமேசான் ஓனர் ஜெஃப் பெசோஸ் எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெளிநாடுகளில் பிளாக் ஃப்ரைடே சேல் Amazon.comலலாம் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. இந்த ஆஃபரில் யாருமே வந்து காஸ்ட்லியான ஃப்ரிட்ஜோ டிவியோ வாங்காதீங்க, உங்கள் பணத்தை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குளோபல் ரெசெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அமெரிக்கா மட்டும் கிடையாது, எல்லா நாடுகளுமே வந்து ரெசெஷன், அதாவது அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து ஒரு மந்த நிலை ஆகும். அதனால் வந்து யாருமே வந்து அதிகமான பணத்தை வந்து இப்போ கார் வாங்குறதோ இல்லை ஃப்ரிட்ஜ் வாங்குறதோ செலவு பண்ணாதீங்க, பணமாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லா நாடுகளும் ரெசெஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோவிடுக்கு அப்புறமே நம்ம எல்லாருமே விலைவாசி அதிகமானதை வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். மளிகை சாமான் பேசிக்கில் ஆரம்பித்து எல்லாமே, துணிமணிலேருந்து எல்லாமே விலை ஏறிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி வந்து திடீர்னு ஒரு ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி டீல் ஆஃப் த டே ரியல்மி உடைய வயர்டு இயர்ஃபோன்ஸ் தான். ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த வயர்டு இயர்பட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளாசிக் பட்ஸ் லான்ச் பண்ணும்போது வந்து 700 rupees கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 500 rupees இதை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் பிளாக் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து 500 தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து 399க்கு அவைலபிளாக இருக்குது. இது 14.2 mm டிரைவரோட வந்தது. ஸ்வெட் ப்ரூஃப், கால்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம், மியூசிக் கேட்கலாம். ஸோ இந்த வயர்டு இயர்ஃபோன்ஸ் வந்து இப்போ எல்லா கலர்ஸுமே ப்ரைஸ் கட் ஆகி 399ல் அவைலபிளாக இருக்குது. ஷாமி அவங்களுடைய சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து இப்போ நல்ல ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஷாமி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னாவே எல்லாருடைய ஃபேவரட் என்ன? ஷாமியுடைய 11 Lite 5G. ஏன்னா இது ரொம்பவே ஸ்லீக் டிவைஸ். Snapdragon 778 பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. 10-bit கலர் காம்பினேஷன், AMOLED பேனல், டிஸ்பிளேவும் நல்லாயிருக்கும். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணும்போது 27,000 கிட்ட இருந்தது. பட் இப்போ வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கட் ஆகி 24,999 அமேசானில் இருக்குது. அதுக்கு கீழே இது ரொம்ப ரேராக தான் வரும். ஆனால் இப்போ வந்து கார்டு ஆஃபர், அதாவது நீங்கள் ஹெச்டிஎஃப்சி கார்டு யூஸர் அப்படின்னா இஎம்ஐயில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 7,000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் இருக்குது. ஸோ இதை வந்து 17,999 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை எனக்கு இஎம்ஐயில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கார்டு ஆஃபர் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா 4,000 ரூபாய் ஆஃபர் இருக்குது. ஸோ 7,000 and 4,000 ஆஃபர் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து ரொம்பவே ரேர்.
இது கூடவே வந்து மற்ற ஷாமி டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாமியுடைய 11T Pro, அதுக்கப்புறம் ஷாமி 12 Pro இதுலேயுமே வந்து கார்டு ஆஃபர் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஷாமி ஸ்மார்ட் ஃபோன்ஸில். ஸோ நீங்கள் ஒருவேளை ஷாமி ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஆஃபர்ஸ் நீங்கள் செக் பண்ணலாம் அமேசானில். சாம்சங் இந்தியாவில் பிளாக் ஃப்ரைடே சேல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நேற்றே டெக் அப்டேட்டில் சில டீட்டெயில்ஸ் பார்த்துருந்தோம். நவம்பர் 24 ஆரம்பித்து 28 வரைக்கும் இங்கே சேல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நேற்று ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் பார்த்துருந்தோம். நிறைய பேர் வந்து எம் சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் ஏ சீரீஸில் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இங்கே ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் அதாவது எஸ் சீரிஸ், S22 சீரிஸ், அதுக்கப்புறம் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். இதை தவிர்த்து வந்து எம் சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்மார்ட் ஃபோன் தான் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. M13, M33 இது ரெண்டுமே வந்து இந்த பிளாக் ஃப்ரைடே சேலில் ஆஃபரில் வரலாம் அப்படின்னு தெரியுது. இது அதோட வந்து S20 ஃபேன் எடிஷன் வந்து 32,000 கிட்ட வந்து பிளாக் ஃப்ரைடே சேலில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆஃபர் வரும் அப்படிங்கிற மாதிரி மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த 3 டிவைஸ் தான் லிஸ்ட் ஆயிருக்கு. ஏ சீரிஸ் வந்துச்சுன்னா நான் வந்து டெக் அப்டேட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதோட வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜ், ஏர் கண்டிஷன், டிவி அதாவது ஃப்ரேம் டிவி எல்லாம் இருக்குல்ல 2 லட்ச ரூபாய் 2.5 லட்ச ரூபாய் அதுலலாம் நல்ல ஆஃபர்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா பிளாக் ஃப்ரைடே சேலில் வந்து உங்களுக்கு டிவி, ரெஃப்ரிஜரேட்டர், ஏசி இது 3மே வந்து நல்ல ஆஃபர்ஸில் இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. குவால்காம் வர்சஸ் மீடியாடெக் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்த வாட்டியும் குவால்காம் தான் லீடில் இருப்பாங்க அப்படின்னு தெரியுது. அவங்களுடைய ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 இதோட AnTuTu ஸ்கோர் ரிவீல் ஆயிருக்கு. இங்கே AnTuTu ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோரோலாவுடைய ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோ X40 இந்த ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2ல தான் லான்ச் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் மந்த் இதை லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 13 lakhs ஸ்கோர் பண்ணியிருக்கு. அதே வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 9200 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ விவோடைய X90ல நம்ம பார்த்தது வந்து 12 lakhs பார்த்துருந்தோம். ஸோ அதை விட வந்து உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தெரியுது. எஸ்பெஷலி வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் ஆயிருக்கு. விவோ X90 சீரிஸ் சைனால லான்ச் ஆகுது. ஸோ இந்த ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் உடைய லைவ் இமேஜஸ் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. லைவ் இமேஜஸ் பார்க்கும்போது வந்து சென்டர் பஞ்சோல் நாச்சோட வரப்போது. அகைன் கேமரா மாடியூல், பெரிய கேமரா மாடியூல், ZS லென்ஸ் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ZS கோட்டிங்கோட தான் வந்து இங்கே கேமராஸ் இவங்க கொண்டு வராங்க. கூடவே வந்து விவோடைய V2 ISP சிப் இங்கே இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2லையும் இன்னொன்று மீடியாடெக் டைமென்சிட்டி 9200 அப்படிங்கிற மாதிரி வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் விவோடைய X90 சீரிஸ் இந்த அவுட்லுக் அண்ட் டிசைனில் தான் லான்ச் ஆக போகுது. ஷாமி அடுத்ததாக ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் 13 சீரிஸ் லான்ச் பண்ண போகிறாங்க December 1st அன்னைக்கு. இங்கே வந்து டிசைன் ரிவீல் ஆயிருக்கு. இது ஷாமியோட ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டாக இருக்கலாம். ஸ்கொயர் கேமரா மாடியூல், 3 சென்சார் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பேனல், சென்டர் பஞ்ச் ஹோல் நாச் அப்படின்னு தெரியுது. ஸோ ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை இங்கே டிசைன் பார்க்கும்போது. பட் இது வந்து ஒரு புது சென்சாரில் லான்ச் ஆகலாம் தெரியுது. இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2ல இவங்க கொண்டு வர போகிறாங்க ப்ரோ வேரியண்ட். அதோட சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் IMX8 இந்த சென்சாரோட லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. அதனால கேமராஸில் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி, டீட்டெயில் அதோட டீநாய்ஸ் பண்ணி இது கொண்டு வரும் அப்படின்னு தெரியுது. ப்ராசஸிங் ஸ்பீடும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அடுத்ததான் எனக்கு Paytm கான்டாஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். Xiaomi 13ல என்ன புது சென்சாரில் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai இந்த டைம் ஸ்னாப்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட Paytm கான்டாஸ்ட்கான கேள்விக்கான பதில் விதர்பா. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கங்காதரன். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக கான்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.